நம்பிக்கை உடையவர்களுக்கு தோல்வி என்று ஒன்றில்லை. இதை கூறியவர் சுவாமி விவேகானந்தர். இது சாதாரண வார்த்தைகளே அல்ல, இது ஒரு வாழ்க்கையை மாற்றும் சத்தியம். உங்கள் வாழ்க்கையில் எத்தனை முறை தோத்திருக்கீங்க, எத்தனை முறை இனி எதுவும் நடக்காதுன்னு நினைச்சிருக்கீங்க. ஆனா உண்மையான நம்பிக்கை உள்ளவர்களுக்கு தோல்வி என்பதே கிடையாதுன்னு சொன்னார் விவேகானந்தர். அப்படின்னா என்ன? அந்த வார்த்தைகள் பின்னால் இருக்கும் சக்தி தான் என்ன? இப்ப நான் சொல்ல போற கதை உங்க வாழ்க்கையை மாற்றும். 1886ஆம் ஆண்டு ஒரு இளைஞன் பட்டினியோடு கல்கத்தா தெருக்களில் அலைஞ்சுக்கிட்டு இருந்தான். அவன் பெயர் நரேந்திரநாத் தத்தா, நம்ம விவேகானந்தர். அவரோட குருநாதர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் மறைந்த பிறகு விவேகானந்தர் ஒரு பெரிய கேள்விக்கு முன்னால நின்றுகிட்டு இருந்தார். இந்தியாவை எப்படி மீட்பது, எங்க ஆரம்பிப்பது? ஒரு நாள் அவர் தூங்கும்போது ஒரு கனவு கண்டார். ஆயிரக்கணக்கான இந்திய மக்கள் பட்டினியால, நோயால, வறுமையால துடிக்கும் காட்சி. அந்த கனவிலிருந்து அவர் அதிர்ச்சியுடன் எழுந்தார். அன்றே ஒரு முடிவுக்கு வந்தார். என் நாட்டு மக்களின் துன்பத்தை போக்க நான் என் வாழ்நாள் முழுவதும் உழைப்பேன். ஆனால் என்ன செய்வது, எங்கிருந்து ஆரம்பிப்பது? அவருக்கு தெளிவான பதில் இல்லை. இந்தியாவின் மறுமலர்ச்சிக்கு என்ன தேவை என்பதை கண்டறிய அவர் ஒரு துறவியாக இந்தியா முழுவதும் காலால் நடந்து பயணம் செய்தார். இமய முதல் கன்னியாகுமரி வரை பயணம் செய்தார். பசி, தாகம், காய்ச்சல், அவமானம், நிராகரிப்பு இவையெல்லாம் அவரை தொடர்ந்தன. பல நாட்கள் உணவின்றி இருந்தார். பல இரவுகள் தெருவில் தூங்கினார். சிலர் அவரை ஏமாற்றினர், சிலர் அவமானப்படுத்தினர், சிலர் அவரை பைத்தியம் என்று அழைத்தனர். ஆனால் அந்த இளைஞன் தன் நம்பிக்கையை இழக்கவில்லை. அவர் பல நாட்கள் பட்டினியுடன் நடந்து கொண்டிருந்தார். ஒரு முறை ராஜஸ்தானில் களைப்புடன் ஒரு மரத்தடியில் சாய்ந்தார். அவரது உடல் மெலிந்து, ஆடை கிழிந்து, கால்கள் புண்ணாகி இருந்தன. அப்போது ஒரு கிராமத்து பெண்மணி அவரிடம் வந்து, சாமி, நீங்க சாப்பிட்டீங்களா என்று கேட்டாள். விவேகானந்தர் தலையசைத்து இல்லை என்றார். அந்த எளிய பெண்மணி தன் குடிசையிலிருந்து சிறிது உணவை கொண்டு வந்து கொடுத்தாள். அதுவரை பல அரண்மனைகளும் கோயில்களும் நிராகரித்த அந்த துறவிக்கு அந்த ஏழை பெண்மணி உணவளித்தாள். விவேகானந்தர் கண் கலங்கினார். அப்போது அவர் ஒன்றை உணர்ந்தார். இந்தியாவின் உண்மையான பலம் இதுதான், சாதாரண மக்களின் இரக்கமும் கருணையும். அப்போதுதான் அவருக்குள் ஒரு தெளிவு பிறந்தது. இந்தியாவை மாற்ற வேண்டுமெனில் முதலில் அதன் மக்களுக்கு தன்னம்பிக்கையை ஊட்ட வேண்டும். அவர்கள் தங்களை தாழ்வாக நினைக்கும் மனநிலையை மாற்ற வேண்டும். 1892ஆம் ஆண்டு இந்த பயணம் அவரை கன்னியாகுமரிக்கு அழைத்து வந்தது. இங்குதான் வரலாற்று சிறப்புமிக்க அந்த சம்பவம் நடந்தது. கன்னியாகுமரியில் இந்தியாவின் 3 பெருங்கடல்கள் சங்கமிக்கும் இடத்தில் ஒரு பாறையில் 3 நாட்கள் தியானத்தில் அமர்ந்தார் விவேகானந்தர். அந்த தியானத்தில் அவருக்கு இந்தியாவின் கடந்த காலமும் எதிர்காலமும் தெரிந்தது. 3 நாட்கள் உணவின்றி, நீரின்றி, கண் விழிக்காமல் தியானத்தில் இருந்தார். கடலின் அலைகள் அவரை சுற்றி மோதின. ஆனால் அவர் அசையவில்லை. அந்த தியானத்திலிருந்து அவர் எழுந்தபோது அவர் முற்றிலும் மாறியிருந்தார். அந்த இளைஞனின் கண்களில் ஒரு புதிய ஒளி தெரிந்தது. உறுதியான குரலில் அவர் சொன்னார், நான் இந்தியாவை மட்டுமல்ல, உலகத்தையே மாற்றுவேன். இதற்கு அடுத்த சவால் அவரது செய்தியை உலகம் முழுவதும் பரப்புவது. மேற்கத்திய நாடுகளுக்கு சென்று இந்தியாவின் ஆன்மீக செல்வத்தை அறிமுகப்படுத்த அவர் முடிவு செய்தார். ஆனால் அவரிடம் பணம் இல்லை, தொடர்புகள் இல்லை, ஆங்கில மொழித்திறன் போதாது. பல சீடர்கள் அவரிடம், சுவாமிஜி, இது முடியாத காரியம், நிறைய பேர் முயற்சி செஞ்சு தோத்துட்டாங்க என்று கூறினர். ஆனால் விவேகானந்தர் புன்னகைத்தார். நம்பிக்கை உடையவர்களுக்கு தோல்வி என்று ஒன்றில்லை என்றார். அவரது சீடர்களும் ரசிகர்களும் சிறிது பணம் சேகரித்து கொடுத்தனர். அதை வைத்து 1893ஆம் ஆண்டு சிகாகோவில் நடைபெறவிருக்கும் உலக சமய மாநாட்டில் பங்கேற்க அவர் அமெரிக்காவுக்கு பயணம் செய்தார். கப்பல் பயணத்தின் போதே அவரிடமிருந்த பணம் முழுவதும் தீர்ந்துவிட்டது. சிகாகோ வந்தபோது அவருக்கு அந்த நகரை பற்றியோ மாநாட்டை பற்றியோ எதுவும் தெரியவில்லை. பசியுடன் குளிரில் நடுங்கி தெருக்களில் அலைந்தார். ஒரு நாள் இரவு ஒரு ரயில் நிலைய பெட்டியில் பட்டினியுடன் தூங்கிக் கொண்டு இருந்தார். அப்போது ஒரு அமெரிக்க பெண்மணி அவரை கண்டு அவரது கதையை கேட்டு உதவி செய்தார். அந்த பெண்மணி மூலமாகத்தான் விவேகானந்தர் மாநாட்டில் பங்கேற்க முடிந்தது. செப்டம்பர் 11, 1893 அமெரிக்காவின் சிகாகோ நகரில் உலக சமய மாநாடு நடந்தது. உலகம் முழுவதிலும் இருந்து சமய தலைவர்கள் வந்திருந்தனர். பல நாட்கள் விவேகானந்தருக்கு பேசும் வாய்ப்பு கிடைக்கவில்லை. மேடையில் ஏற வேண்டும் என்ற பதட்டத்தில் அவர் காத்திருந்தார். இறுதி நாளில் மாநாட்டு தலைவர் விவேகானந்தரை அழைத்தார். தயக்கத்துடன் மேடையேறிய அவர் மேற்கத்திய உடைகளுடன் இருந்த அந்த கூட்டத்தை நோக்கி, என் அமெரிக்க சகோதர சகோதரிகளே என்று உரையை ஆரம்பித்தார். உடனடியாக 7000 பேர் கொண்ட அந்த கூட்டம் எழுந்து நின்று கைத்தட்டியது. அந்த வரவேற்பில் திகைத்த விவேகானந்தர் சிறிது நேரம் பேச முடியாமல் நின்றார். பின்னர் தைரியம் கொண்டு அவர் இந்திய வேதாந்தத்தின் சாரத்தை எளிமையாக, தெளிவாக, உணர்ச்சி பூர்வமாக எடுத்துரைத்தார். எல்லா மதங்களும் ஒரே உண்மையை வெவ்வேறு வழிகளில் அடைய முயலுகின்றன. ஆனால் எந்த மதமும் முழுமையான உண்மையும் அல்ல, எந்த மதமும் முற்றிலும் தவறானதும் அல்ல. ஒற்றுமையில் வேற்றுமை, வேற்றுமையில் ஒற்றுமை, இதுவே இந்தியாவின் சாரம்.
அந்த உரை முடிந்ததும் மாநாட்டு அரங்கம் முழுவதும் கூட்டம் மீண்டும் எழுந்து நின்று கைத்தட்டியது. வெறும் 5 நிமிடங்களில் அவர் உலக புகழ் பெற்றார். மறுநாள் அமெரிக்க பத்திரிகைகள் அவரை பற்றி தலைப்புச் செய்திகளுடன் வெளியிட்டன. இந்த துறவி அமெரிக்காவை வென்றார் என்று தலைப்புகள் போட்டன. அதன் பிறகு அமெரிக்கா முழுவதும் அவரது சொற்பொழிவுகள் நிகழ்ந்தன. ஆயிரக்கணக்கான மக்கள் அவரது உரைகளை கேட்க திரண்டனர். அந்த இளம் துறவி கொஞ்சம் கொஞ்சமாக மேற்கத்திய மக்களின் மனதில் இந்தியாவின் பழைய படிமத்தை மாற்றி புதிய படிமத்தை உருவாக்கினார். பின்னர் இங்கிலாந்து, பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி என அநேக ஐரோப்பிய நாடுகளில் பயணித்து இந்தியாவின் ஆன்மீக செல்வத்தை பரப்பினார். அவரது பயணங்கள் வெறும் கருத்துக்களை பரப்புவதோடு நிற்கவில்லை. தன் சொந்த நாட்டிற்காக உதவிகளையும் சேகரித்தார். 1897 இந்தியாவுக்கு திரும்பிய போது அவர் ஒரு வீரனாக வரவேற்கப்பட்டார். அவர் சேகரித்த நிதியுடன் ராமகிருஷ்ண மிஷனை நிறுவினார். ஏழைகளுக்கு உதவும் சேவை நிறுவனம் தான் அது. இப்போது அவரது தூக்கத்தை கெடுத்த கனவு நிஜமாகியது. அவர் பார்த்த அந்த கனவின் சிறு பகுதியாவது நிறைவேறியது. அவரது சேவை நிறுவனங்கள் ஆயிரக்கணக்கான ஏழைகளுக்கு உணவும் கல்வியும் மருத்துவமும் வழங்கத் தொடங்கின. விவேகானந்தர் உடல்நலம் குன்றி 1902 ஆண்டு வெறும் 39 வயதிலேயே இறந்தார். ஆனால் அவரது தீப்பொறி இந்தியா முழுவதும் ஒரு நெருப்பாக பரவியது. ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் அவரது தூண்டுதலால் எழுந்து நின்றனர். அவருடைய வாழ்க்கையின் சாரம் என்ன? அவர் தோற்றிருக்கலாம், ஏமாற்றப்பட்டிருக்கலாம், ஆனால் அவர் எப்போதும் தன் நம்பிக்கையை இழக்கவில்லை. அவர் வீழ்ந்த போதெல்லாம் எழுந்தார். அவரை யாரும் நம்பவில்லை என்றாலும் அவர் தன்னையே நம்பினார். உண்மையில் அவர் சொன்னார், நம்பிக்கை உடையவர்களுக்கு தோல்வி என்று ஒன்றில்லை. நண்பர்களே, இப்ப நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறது என்னன்னா, உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற தோல்விகள் உங்களை அழிக்காது, உங்களை வலுவாக்கும். விவேகானந்தரை பாருங்க. அவர் ஒன்றுமில்லாத ஒரு இளைஞனாக இருந்தார். பணம் இல்லை, அதிகாரம் இல்லை, பெரிய படிப்பு இல்லை. ஆனால் அவரிடம் ஒன்று மட்டும் இருந்தது, தன்னம்பிக்கை. அந்த தன்னம்பிக்கை சாதாரணமானது இல்லை. அது தன்னை மீறி, தன் நாட்டை மீறி உலகத்தையே மாற்றும் என்ற நம்பிக்கை. உங்களுக்கு தெரியுமா, நம்மை தடுப்பது வெளியே இருக்கும் தடைகள் இல்லை, நம் மனதில் இருக்கும் பயம்தான். நான் செய்ய முடியாது, இது எனக்கு பொருந்தாது, எல்லோரும் என்னை மதிக்கலை. இந்த எண்ணங்கள் தான் உண்மையான எதிரிகள். நம்பிக்கை உடையவர்களுக்கு தோல்வி என்று ஒன்றில்லை என்ற விவேகானந்தரின் வார்த்தைகளை ஆழமாக புரிஞ்சுக்கோங்க. நம்பிக்கை உள்ளவர்கள் எப்போதும் வெற்றி பெறுவார்கள் என்று அவர் சொல்லவில்லை. அவர் சொல்லுகிறார், வெற்றி கிடைக்காமல் போனாலும் அது தோல்வி அல்ல. நம்பிக்கை உள்ளவர்களுக்கு ஒவ்வொரு தோல்வியும் ஒரு படிப்பினை, ஒவ்வொரு தடையும் ஒரு படிக்கட்டு, ஒவ்வொரு விமர்சனமும் ஒரு ஆசீர்வாதம். விவேகானந்தர் பட்டினி கிடந்தார், தெருவில் தூங்கினார், அவமானப்படுத்தப்பட்டார். ஆனால் அவை அவரை முறியடிக்கவில்லை, மாறாக அவரை வலுப்படுத்தின. நீங்களும் உங்க வாழ்க்கையில் எத்தனையோ சவால்களை சந்திச்சிருப்பீங்க. ஒருவேளை இப்போதும் சந்திச்சுக்கிட்டு இருக்கலாம். ஆனால் அந்த சவால்கள் உங்களை அழிக்க வந்ததா அல்லது உங்களை உருவாக்க வந்ததா என்பது உங்கள் மனநிலையை பொறுத்தது. நம்பிக்கை என்பது ஒரு தேர்வு. இன்றே அந்த தேர்வை செய்யுங்கள். இந்த நொடியிலிருந்து நான் நம்புகிறேன் என்ற வார்த்தைகளை உங்கள் மனசுக்கு சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில் இனி எந்த சூழ்நிலையிலும் நான் தோற்றுவிட்டேன் என்று சொல்லாதீர்கள். அதற்கு பதிலாக இன்னும் வெற்றி கிடைக்கவில்லை, அவள்தான் என்று நினைவில் கொள்ளுங்கள். நம்பிக்கை உடையவர்களுக்கு தோல்வி என்று ஒன்றில்லை.